ஏழாவது சர்க்கம். புஷ்பக விமானத்தை பார்த்தல். பலிஷ்டரான அவர் மழைக்காலத்தில் அடிக்கடி மின்னிக்கொண்டும் பறவை கூட்டங்களோடு கூடிய பெரிய மேகக்கூட்டம் போல் வைடூரிய கற்கள் பதித்து பசும் பொன்னால் இயற்றப்பட்ட பல அணிகலன்களை உடைய மாளிகை வரிசையை பார்த்தார். மாளிகைகளின் பற்பலவிதமான சாலைகளையும் சிறந்த சங்காயுத விற்சாலைகளையும் மலைகள் போன்ற வீடுகளின் மேல் மனோகரங்களானவைகளும் விஷாலங்களானவைகளுமான நிலா முற்றங்களையும் பார்த்தார். வானரர் தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டவைகளும் எல்லா தோஷங்களாலும் விடுபட்டனவைகளாயும் பலவகை இரத்தினங்களால் பிரகாசிக்கின்றவைகளும் தனது ஆற்றலினாலேயே சம்பாதிக்கப்பட்டவைகளுமான வீடுகளை பார்த்தார். மிக்க முயற்சியால் முடிவுற்றவைகளும் சாக்ஷாத் மயனால் நிர்மிக்கப்பட்டது போல் பூலோகத்தில் எல்லா குணங்களிலும் சிறந்தவைகளுமான லங்கைக்கு அதிபதியின் பிரசித்தமான மாளிகைகளையும் பார்த்தார். அங்கிருந்து உயர்ந்த மேகத்தின் உருவம் போன்ற உருவமுடையதாயும் காட்சிக்கு இனியதும் ஸ்வர்ணம் போல் அழகான ரூபமுடையதும் இராட்சசாதிபனுடைய சரீரத்திற்கும் பலத்திற்கும் ஏற்றதானதும் நிச்சயமாய் நிகரில்லா அழகை உடையதையுமான உத்தமமான மாளிகையை பார்த்தார். பூலோகத்தில் இறங்கியிருக்கின்ற ஸ்வர்க்கம் போலவும் திருவினால் ஜுவலித்து கொண்டும் பல இரத்தினங்களால் பதிக்கப்பட்டதும் பலவகை மரங்களின் புஷ்பங்களால் நிரம்பி பூந்தாதுக்களால் சொரிந்து கமழ்கின்ற பர்வதத்தின் உச்சி போன்றதுமான பூஜிக்கத்தக்கதும் மின்னல்களால் மேகம் போல் உத்தம ஸ்திரீகளால் மிக அழகாய் பிரகாசிப்பதும் ஆகாயத்தின் புண்ணியம் செய்தோருடைய விமானம் போல் லக்ஷ்மியோடு உத்தமமான ஹம்சங்களால் தாங்கப் பெற்றதும் அநேக காவி கற்களால் விசித்திரமாயிருக்கின்ற பர்வத சிகரம் போன்றதும் சந்திரன் முதலிய கிரகங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆகாசம் போன்றதும் ஒன்று சேர்க்கப்பட்ட பல மேகம் போன்ற சித்திரங்களை உடையதும் அநேக இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்களை உடையதுமான புஷ்பக விமானத்தினத்தை கண்டார். மலைகளின் கூட்டங்கள் செறிந்த பூமி வரையப்பட்டிருந்தது. மரங்கள் நிறைந்த மலைகள் வரையப்பட்டிருந்தன. புஷ்பங்கள் நிறைந்த மரங்கள் வரையப்பட்டிருந்தன. பூங்குழாய்களும் தளங்களும் நிறைந்த மலர் வரையப்பட்டிருந்தது. மேலும் வெள்ளிய மாடங்களும் வரையப்பட்டிருந்தன. அவ்வண்ணமே அழகிய பூக்கள் மலிந்த தடாகங்களும் கேசரங்களோடு கூடிய தாமரை புஷ்பங்களும் அவ்வண்ணமாகவே வளப்பமுடைய வனங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. அணிகளின் ஒளிகளால் மிக அழகாக பிரகாசித்து கொண்டிருக்கிறதும் சிறந்த மாளிகைகளுக்குள் மிகச் சிறந்ததாய் விளங்கி கொண்டிருக்கிறதுமான பெரிய விமானம் புஷ்பக விமானம் என்ற பெயரை உடையது. அங்கு வைடூரியமான ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கிறதுகளும் வெள்ளியினால் ஆன பவழங்களினாலும் பட்சிகளும் வரையப்பட்டிருந்தன. அதுவுமன்றி ஜாதிக்கேற்ற மங்களமான உறுப்புகளுடன் குதிரைகளும் பலவகை இரத்தினங்களால் பாம்புகளும் அப்படியே வரையப்பட்டிருந்தன. பவழங்களினாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டு புஷ்பம் போல் நிறமும் மிருதுவும் உள்ள இறக்கைகளுடன் வரையப்பட்டிருக்கின்ற பட்சிகள் விளையாட்டாக வளைந்து தொங்கும் சிறகுகளுடனும் அழகான முகங்களுடனும் மேன்மையான சிறகுகளுடனும் மன்மதனுக்கு சாக்ஷாத் தோழர்கள் போல் விளங்கின. மேலும் ஒரு தாமரையோடையில் இறங்கினவைகளாய் பூங்குழாய்களுடன் கருநெய்தலிலையை கையில் கொண்ட இனிய துதிக்கைகளை உடைய யானைகளும் அப்படியே தாமரை பூத்தரித்த கைகளுடனும் மங்களகரமான கைகளையும் உடைய லக்ஷ்மி தேவியும் சித்திரத்தில் வரையப்பட்டிருந்தது. இவ்வாறு மங்களகரமாயும் பனிகால முடிவில் மிக அழகும் மங்களமும் பொருந்திய பரிமளம் கமழும் விருட்சம் போலவும் அழகான குகைகளை உடைய ரம்யமான மலை போலும் இருக்கின்ற அந்த விமான மாளிகையை மகாகவி மீளவும் கிட்டி ஆச்சரியத்தோடு கூடினவராக ஆயினர். அப்பொழுது அவ்வானரர் பூஜிக்கப்பட்டதும் தசமுகன் புஜவலியால் பரிபாலிக்கப்பட்டதுமான அந்த நகரத்தில் எங்கும் தாவித்தாவித் திரிந்தும் பர்த்தாவினுடைய நான்கயிற்றின் சக்தியால் அடையப்பட்டவளும்
செல்வமாய் பூஜிக்கப்பட்டவளும் ஜனகர் திருமகளுமான அவளை காணாமல் மிகவும் சிந்தை கொண்டு சோகித்தனர். நற்புத்தி உடையவரும் நல்லொழுக்கம் உடையவரும் நன்னோக்கம் உடையவரும் மிகவும் அலைந்தவரும் ஜனகர் திருமகளை காணாதவரும் அதனால் மனதில் பலவித எண்ணம் உடையவருமான மகாத்மாவினுடைய மனது அப்பொழுது பெரும் துன்பம் அடைந்ததாக ஆயிற்று. 7வது சர்க்கம் முற்று பெற்றது.